அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் நிகழ்விற்கு பிறகு பிளாக் ஃப்ரைடே தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பரிசுப் பொருட்களை வழங்குவதற்காக மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதற்காக அங்குள்ள கடைகளில் விடிய விடிய விற்பனை நடந்து வருகிறது. ஆடை தள்ளுபடி விற்பனைகளின் போது கடை வீதிகள் களை கட்டுவது போல் அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட்டங்களின் மறுதினம் கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதனை பிளாக் ஃப்ரைடே என அழைக்கின்றனர். இது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பொருட்களை வாங்குவதற்கான தொடக்க நாளாக கருதப்படுகிறது. இங்குள்ள மக்களும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு பொருட்களை வாங்குகின்றனர். மக்கள் கூட்டம் அலைமோதும் என்றாலும் அதனையெல்லாம் மீறி தங்கள் குடும்பத்துடன் இவர்கள் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். கடையெல்லாம் இன்னைக்கும் திறந்தே தான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டே திறந்துருக்கும். நாங்கள் எங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக வந்து ஷாப் பண்ணிவிட்டு ஒரு 4 or 5 hours போல் என்ஜாய் பண்ணி எல்லா ஷாப்பிங் முடிச்சு ஏதாவது சாப்பிட்றது போகிறதெல்லாம் பண்ணிவிட்டு மெதுவாக தான் வீட்டுக்கு பொறுமையாக போய் சேருவோம். எல்லாரும் ரியலி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மெயினான நாள் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே. லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து காலையில் 4 o'clock வந்தோம். இந்த வாட்டி ராத்திரி வந்துட்டோம். ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிளாக் ஃப்ரைடே தினம்தான் மிகவும் பரபரப்பான நாளாக கருதப்படுகிறது. ஷாப்பிங் தினத்தன்று பொதுவாக பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலும் நெருக்கடியும் ஏற்படுவதால் இதை பிளாக் ஃப்ரைடே என பெயரிட்டுள்ளனர். மக்கள் அனைவரும் பொருட்களை வாங்கிச் செல்லும் வரை கடைகள் நள்ளிரவுக்கு மேலும் திறந்து வைக்கப்படுவது இந்த நாளின் சிறப்பு. பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. கியூ முடியறதுக்கு 1 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். பில்லிங் கவுண்டருக்கு போகிறதுக்கு 1 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கியூ ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 lines போகிறதுக்கு 3 hours ஆகும் போல இருக்குது கியூவில் வெயிட் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் நல்லா இருக்குது. எவ்ரிபடி லைக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். பிளாக் ஃப்ரைடேவிற்காக முன்கூட்டியே மக்கள் திட்டமிட்டு வாங்க வேண்டிய பொருட்களின் பட்டியலை தயார் செய்து வருவதாக தெரிகிறது. சில சமயங்களில் பொருட்களை வாங்குவதற்கு மக்களிடையே கடும் போட்டி ஏற்படுகிறது. 3-4 மணி நேரம் லைனில் நின்று வாங்கினாலும் அதை பொருட்படுத்தாத பல விதங்களில் இதை பிளான் பண்ணி லிஸ்ட் போட்டுக்கிட்டு பலர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி பலர் இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நியூ ஜெர்சியிலிருந்து புதிய தலைமுறை டிவிக்காக ராதா ரகுநாதன்.